ஆசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் ஒன்றை வெற்றி கொள்ளும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக தேசிய சாம்பியனான சந்திரிகா சுபாஷினி கூறுகின்றார். 17வது ஆசிய விளையாட்டு விழா தென்கொரியாவின் இச்சியோங் நகரில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதன் மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை சார்பாக 8 வீரர்களும் 3 வீராங்கனைகளும் அடங்கலாக மொத்தம் 11 பேர் பங்கு பெற்று உள்ளனர். மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருப்பதாக தேசிய சாம்பியனான சந்திரிகா சுபாஷினி குறிப்பிட்டார். பயிற்சியாளர்களான சுனில் குணவர்தனவும் பாத்ரா குணவர்தனவும் சிறந்த ஒத்துழைப்பு வழங்கினர். அண்மையில் நான் பங்கு பெற்றிய போட்டியில் சிறந்த காலப்பெறுதியை பதிவு செய்தேன். மகிழ்ச்சிகரமான மனநிலையுடன் பதக்கம் வெல்லும் எதிர்பார்ப்புடன் போட்டிகளில் களமிறங்க தயாராக இருக்கிறேன். இதேவேளை ஈட்டி எறிதல் தேசிய சாம்பியனான நதிகா லக்மாலி மற்றும் உயரம் பாய்தல் தேசிய சாம்பியன் மஞ்சுள குமார் ஆகியோர் மீது கூடுதல் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இலங்கை மெய்வல்லுநர் அணியின் முகாமையாளராக சமன் குமார குணவர்தன செயற்படுவதுடன் ஜெயசேன ரொட்ரிகோ, கெமிலஸ் டேவின் பெரேரா ஆகியோர் அணியின் பயிற்சியாளர்களாக செயற்படுகின்றனர். இந்த வருடம் பதக்கம் ஒன்றை வெல்ல முடியும் என எதிர்பார்க்கிறோம். என்றாலும் சீனாவில் கடந்த முறை நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவில் இம்மால் ஒரு பதக்கத்தை ஏனும் வெல்ல முடியவில்லை. ஆகவே இந்த தடவை பதக்கம் ஒன்றை வெல்லும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றோம். விளையாட்டு விழா நடைபெறும் தென்கொரியாவின் இச்சியோங் நகருக்கு பெரும் எண்ணிக்கையிலான வீர வீராங்கனைகள் வருகை தந்துள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாளை ஆரம்பமாகும் இந்த விளையாட்டு விழா அடுத்த மாதம் 4ஆம் தேதி நிறைவுக்கு வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது.